கர்த்தருடைய தேவைகள் எப்படி நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு, எப்படி நம்ம நடத்த போகிறாரு அப்படிங்கிற காரியத்தை குறித்து எவ்வளோ வேணும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, worry பண்ண வேணாம், கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுப்பா சொல்லுகிற ஒரு காரியம், இந்த காலை வேளையிலே நீங்கள் உற்சாகமாக எந்திரிச்சு அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. அந்த பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. ஒருவேளை இந்த மாதத்தில் அநேக தேவைகள், அநேக எதிர்பார்ப்புகள், ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை மேலே வாஞ்ச வச்சு அதை எதிர்நோக்கி நீங்கள் அப்படியே காத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் எந்த வேலையிலையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். உங்களை கரம் பிடிச்சு நடத்துகிற கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் உங்களுக்கு எப்போ என்ன தேவையோ அதை சரியாக உங்களுக்கு கொடுத்து நடத்துகிற தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் ஒன்றும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவர் தாங்குகிறவர், அவர் ஏந்துகிறவர், தப்புவிக்கிறவர், உயர்த்துகிறவர், கனப்படுத்துகிறவர். அந்த நாளிலே இந்த மாதத்திலே கர்த்தர் எப்படி நடத்த போகிறாரு? ஒருவேளை இந்த மாதத்தில் உங்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ நாளை கழிச்சோ எவ்வளோ தேவைகள், எவ்வளோ காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஏதோ காரியங்களை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல ஏசப்பா சொல்கிறாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதுமில்லை, அவைகளுக்கு நான் பிழை போட்டுக்கிறேன், அவைகளை பிழை போட்டுக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு சமுத்திரத்தை படைத்து அதை எத்தனையோ உயிரினங்களை படைச்சிருக்கிறாரு. ஒரு திமிங்கலம் எத்தனையோ டன்னு கணக்கில் இருக்குமா, அது எத்தனை ஆயிரம் டன்னு கணக்கில் ஒரு கப்பலை கவித்து போட அலையக்கூடிய அது பலன் உள்ளது. ஆனால் அது ஒரு நாளைக்கு எத்தனையோ டன்னு உணவு என்ன செய்யுமா, சாப்பிடுமா. திமிங்கலம், கடலுக்குள்ளே இருக்கிற திமிங்கலம் ஒரு நாளைக்கு ஆகாரம் டன்னு கணக்கில் சாப்பிடுமா. டன்னு ஒரு டன்னு எவ்வளோ? 1000 கிலோ. 1000 கிலோ. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதா ஒரு அரை கிலோ 1 கிலோ மட்டன் என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். ஆனால் ஒரு திமிங்கலம் ஒரு நாளைக்கு ஒரு டன்னு கணக்கில் சாப்பிடுதான் சமுத்திரத்துக்குள்ளே. அப்போ எத்தனை திமிங்கலங்கள் சமுத்திரத்தில் இருக்குது? கோடிக்கணக்கான திமிங்கலங்கள் இருக்கிறது, பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் அத்தனை டன்னு கணக்கான உணவுகளையும் அந்த திமிங்கலத்துக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார். புரிகிறதா? காட்டில் வாழ மிருகங்களை பாருங்கள், அது ஏதாவது விதைச்சு களஞ்சியத்தில் சேர்த்து வச்சு நாளைக்கு வேணும், நாளை கழிச்சு வேணும், அடுத்த வருஷம் வேணும்னு சொல்லி சேர்த்து வச்சு சாப்பிடுதா? இல்லை. நைட்டு தூங்குது, காலையில் என்ன கிடைக்குன்னு அதுக்கே தெரியாது. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே அதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு உணவு ஆயத்தமாக இருக்கும். அதான் கர்த்தர். ஆனால் அவைகளை நான் பிழை போட்டுக்கிறேன். ஆனால் அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களை நான் கைவிடவே மாட்டேன், உங்களை கைவிடவே மாட்டேன். உங்களை நடத்துவேன், ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலங்கியிருக்கலாம், மகனை குறித்து நீங்கள் கலங்கியிருக்கலாம், என்னுடைய மகனுடைய காரியங்கள், என் மகளுடைய காரியங்களை குறித்து கலங்கியிருக்கலாம். உங்களை காட்டிலும் உங்கள் பிள்ளைகள் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர் அவர். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அப்போ நான் பெத்த தாய் தன் பிள்ளையை மறந்துடலாம், ஆனால் நான் தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னமே உன் பிள்ளையை நான் அறிஞ்சு வச்சுருக்கிறேன். உன் பிள்ளைக்கு என்ன தேவை, உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும், எந்த ஒரு இடத்துல என்ன செய்யணுங்கிறத ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுட்டேன். அந்த நேரத்தில் கரெக்டாக செய்வேன், நீ சும்மா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேலை என்ன? அவருக்கு மகிமை செலுத்திட்டு, அவருக்கு நன்றி சொல்லிட்டு, அவருக்கு ஸ்தோத்திர பலியை ஏறெடுத்துட்டு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, அவரையே சார்ந்து அவரே பற்றி கொண்டு இருந்துக்கிட்டே இருப்போம். அவர் கண்டிப்பாக நமக்குண்டான காரியத்தை அவர் செய்வார். காரணம், இதுவரை பல தோல்விகள் நீங்கள் சந்தித்திருக்கலாம், இதுவரை பல நிந்தைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம்,
இதுவரை பல துக்கங்களை சந்தித்திருக்கலாம். இதுவரை அநேக இடங்களில் நீங்கள் தலைகுனிந்து வைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த 1ஆம் தேதியிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் சகல காரியத்தையும் அது நன்மையாக மாற்றி உன் கரம் பிடித்து நடத்த போதுமானவர் இருக்கிறேன். ஆமேன். அவர் கரம் பிடித்து நடத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்குண்டான இந்த மாதத்துக்குண்டான ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், இன்றைக்கி ஆவியானவர் இந்த காரியத்தை வச்சு நான் என் பிள்ளைகளை நான் என்ன செய்ய போகிறேன், நான் பாதுகாப்பேன். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அப்போ இந்த மாதத்திலே 1ஆம் தேதியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு நான் உயிரை கொடுத்து நான் காப்பாற்றிட்டு உன்னை அப்படியே அம்போன்னு விடலை, உன்னை ஒதுக்கி தரலை. ஆனால் என்னுடைய பராமரிப்பு உன்னை நடத்தும். என்னுடைய பராமரிப்பு உன் உயிரை காப்பாற்றும். என்னுடைய பராமரிப்பு உன் ஆவியை காப்பாற்றும். என்னுடைய ஆலோசனை உன்னை காப்பாற்றும். என் வழிநடத்தல் உன்னை காப்பாற்றும். அதாவது இந்த நாளிலே அவர் சொல்கிற கார்த்தி, நான் உனக்காக என் உயிரை கொடுத்துட்டேன், உயிரை கொடுத்து நான் உயிர் தெழுந்துட்டேன். ஆனால் இப்போ நான் மீட்டு எடுத்துட்டேன், பாவத்தை மன்னிச்சிட்டேன், விடுதலையை கொடுத்துட்டேன், எல்லாம் செஞ்சிட்டேன். ஆனாலும் உன்னை அப்படியே நான் விட்டுற மாட்டேன், உன்னை நான் பராமரிக்கிறேன். அப்படி என்றால் பராமரிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி காலையில் மணி 6:30 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, காலையில் டிஃபன் பண்ணணும், சாப்பிட்றணும், அடுத்து வேலைக்கு போகணும். இந்த நாளில் சில காரியங்கள் இருக்கலாம், சில வேலைகள் இருக்கலாம், ஒரு சில தேவைகள் இந்த நாளில் இருக்கலாம். ஆனால் அந்த தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படாமல் இருக்கலாம். மத்தியானத்துக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நைட்டுக்கு என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளுக்குண்டான உங்களுக்கு தேவைகள் என்ன, உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் பிள்ளைக்கு என்ன தேவை, நீ கைட்டு செய்கிற வேலைக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் அவர் கொடுத்து உங்களை இன்றைக்கி நடத்த போகிறார். அல்லேலூயா. உங்களை வெறுங்கையை விட மாட்டார், உங்களை அம்போன்னு விட மாட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன தேவையோ அதை கொடுத்து உன்னை பராமரிக்கிறேன். உன்னை பட்னியாக நான் போட மாட்டேன், உன்னை பட்னியை போட மாட்டேன், உன்னை அனாதையை விட மாட்டேன். இன்றைக்கி என்ன தேவை அதை கொடுப்பேங்கிற. அதுதான் பராமரிக்கிறது. இன்றைக்கி பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, பராமரிக்கிறார். இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிற இடத்துல என்ன தேவை, பராமரிக்கிறார். இன்றைக்கி என்ன செய்யணும், என்ன சமைக்கணும், எதை வாங்கணும், எல்லா காரியத்தையுமே அவர் பராமரிக்கிறார். அப்போனா இது நேற்றே நீங்கள் ரெடி பண்ணி வைக்கல, ஆனால் இன்றைக்கி தான் ரெடி பண்ண போகிறீங்க. ஆனால் என்ன ரெடி பண்ணணும், என்ன செய்யணுங்கிறத அவருக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக இந்த நாளில் பராமரிப்பார். மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எதை வாங்கணும், எதை வாங்க வைக்கணும், எங்கே போகணும், எந்த ஊரில் இருக்கணும், அப்படி எல்லாமே அவர் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. உங்களை அனுதினமும் அன்றுண்டு அப்பத்தை கொடுத்து உங்களை பராமரித்து நடத்துகிற ஒருத்தர் உங்கள் பின்னால் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். ஆமேன். எல்லாம் அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க, கை தட்டுங்க அப்பாவுக்கு. உங்கள் பலன் கிடையாது, நம்ம பலன் கிடையாது, அவர் தான் எல்லாமே, அவர் தான் எல்லாமே. நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வர்றது உறுதி இல்லை, ஆனால் அவர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. உன் பாதம் கல்லில் இடராத அளவுக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு நடத்துகிறவர் அவர் தான். அல்லேலூயா. எப்படி இந்த நாளில் உங்களை காப்பாற்றினார், அதான் சொல்கிறார். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. கொஞ்சம் உள்ளத்தை நாணத்தில் நினச்சி பாருங்கள். பிறந்த நாள்லேருந்து இது வரைக்கும் இத்தனை வயசாயிருச்சு, எனக்கு 60 ஆயிருச்சு, உங்களுக்கு 30, 40 இருக்கலாம், 50 இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு, நடத்தினார் இல்லையா? எத்தனை பிழைப்பனம், எத்தனை அவமானம், எத்தனை நிந்தை, எல்லாத்தையும் சந்தித்து விட்டு கடந்து அதையெல்லாம் முறியடித்து, ஆபத்திலிருந்து, இக்கட்டிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து முறியடித்து உங்களை இன்னைக்கு நிற்க வச்சு, இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாரு. இதுவரை நடத்தின அந்த எபினேசர் இன்னமும் உங்களை நடத்துவதற்கு அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. கவனித்து பாருங்க, இதுவரை நடத்துவார். இன்னொரு வசனத்தை வாங்கி, சங்கீதம் 68:10. உம்முடைய மந்தை
அதிலே தங்கியிருந்தது. தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். உம்முடைய மந்தை அதில் என்ன செஞ்சிச்சு? தங்கி இருந்துச்சு. ஆனால் பராமரிக்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. இப்போ நம்மலாம் மந்தைகள், சரிங்களா? நம்ம தங்கி இருக்கிறோம். ஆனால் உருவாக்குறவர் அவர் தான், பராமரிக்கிறவர் அவர் தான். சரிங்களேன். அவர் வானத்தை அடைச்சிட்டாருன்னா மழை வராது, பூமியை அடைச்சிட்டாருன்னா விளையாது. அவர் விளைய வைக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இரட்சகர் நம்மளை ஒருபோது வெட்கப்படுத்த விட மாட்டார். நெகமியா 9:21, இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அல்லேலூயா. அவர்களை பராமரித்து வந்தீர். 40 வருஷம். எத்தனை வருஷம்? இன்னைக்கு நம்ம ஒரு புது செருப்பு வாங்கினோம்னா 3 மாதம் தாங்க மாட்டேங்குது. புது செருப்பு வாங்கினா எத்தனை மாதம் தாங்க மாட்டேங்குது? 3 மாதம் தாங்க மாட்டேங்குது. மிஞ்சி போனால் அப்படி பக்குவமாக சில பேர் செருப்பு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட தாங்கலாம். ஆனால் 40 வருஷம் நான் ஒரு செருப்பு வச்சுருக்கிறேன், யாராவது சொல்ல முடியுமா? நான் ஒரு செருப்பை 40 வருடம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? துணிமணியே வச்சுருக்க மாட்டான். ஆனால் கவனிங்க, 40 வருடங்கள் ட்ரெஸ்ஸு என்ன செய்யலையா? பழமையாய் போகலை. எப்படி? நீங்கள் எங்கே இருங்களேன், இன்றைக்கி வந்து ஒரு சேலை எடுக்கிறீங்க, ஒரு துணி எடுக்கிறீங்க, போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வருஷம் கழிச்சு வாங்கின புதுசுக்குண்டான அதே பிரைட்னஸ்ஸு ஒரு வருஷம் கழிச்சு இருக்குங்கிறீங்க. இருக்குமா? பிரைட் இருக்குமா? புது துணிக்கு பிரைட் ஒரு வருஷம் கழிச்சு இருக்குமா? 2 வருஷம் கழிச்சு இருக்குமா? அது என்ன செய்யும்? மங்கி போயிடும். அது என்ன செஞ்சிடும்? மங்கி போயிடும். இப்போ இந்த ஸ்க்ரீன் எடுத்துக்க பிரைட்னஸாக இருக்குது. இதே 4 படம் என்ன ஆகும்? அவருடைய அந்த அழகு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். நம்ம ட்ரெஸ் என்ன செஞ்சிடும்? பழுதாயிரும். புரியுதுங்களா? ஆனால் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம அப்பா எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கங்க. ட்ரெஸ்ஸு கூட பழசாகல. ஒரு ப்ளூ கலர் சேலைனா அதே ப்ளூ கலர் சேலை 40 வருஷம் இருந்துச்சு, அந்த ப்ளூ கலர் அது ரேட்டு குறையவே இல்லை. ஒரு பச்சை கலர்னா அந்த பச்சை கலர் குறையவே இல்லை. எப்போ போட்டாங்களோ அதே கலரு, அதே அவங்க துவைக்காமல் இருந்திருப்பாங்க. இப்போல்லாம் அந்த கழிவு காலத்தில் என்னென்னமோ வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், அப்படியே துணி இருந்துச்சு. அப்படிங்கிறாருன்னா இது வந்து இயற்கைக்காக பாட்டுப்பட்ட ஒரு காரியம். நம்முடைய தேவன் வந்து எப்படி பராமரிச்சுட்டு வர்றாரு பாருங்க. நம்ம போட்டிருக்கிற, நம்ம பயன்படுத்துகிற அந்த உணவையும் அந்த ட்ரெஸ்ஸையும் கூட அவர் என்ன செய்றாரு? கரெக்டாக கொடுத்து பழுதாகாமல். அந்த வசனம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக படிச்சிடுறீங்க, அது உட்கருத்தை நீங்கள் பாருங்கள், திருப்பி வாசிங்க. இப்படி 40 வருடமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாத, வனாந்தரத்தில் ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்களை பராமரித்து, அதாவது இங்கே இருங்களேன், எந்த இடத்துல? ஊருக்குள்ளேயா? சிட்டிக்குள்ளேயா? எங்கே? எந்த இடத்துல பராமரித்தார்? வனாந்தரம்னா காடு, பாலைவனம். காடு, பாலைவனம் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்து ஊர் கிடையாது, ஏற்று ஊர் கிடையாது, விவசாயம் பண்ணுற இடம் கிடையாது, அறுவடை பண்ணுற இடம் கிடையாது, நடந்துக்கிட்டே இருக்காங்க 40 வருஷம். வனாந்தரம், கடல், வனாந்தரம், பாலைவனம், இப்படி ஒவ்வொரு ஏரியாவாக கடந்து போகிறாங்க. ஊடால ஒரு இடத்துல கூட விளைச்சல் கிடையாது. ஆனால் 40 வருஷம் 3 நேரம் சாப்பிட்டு திருப்தியாக நடந்தார்கள். அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டுவோமா? செருப்பு பழுதாகலை, போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பழுதாகலை, கலர் மங்கலை, அப்படி இருந்துச்சு. அப்படி நடத்தின கர்த்தர் உங்களை என்னைய நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? அல்லேலூயா. நடத்த மாட்டாரா? ஏறுங்களேன். 40 வருஷம் மாசமாக இருக்காங்க, குழந்தைய பெக்குறாங்க. மாசமாக இருக்காங்க, குழந்தைய பெக்குறாங்க. எகிப்தில் புறப்பட்டாங்க 10 லட்சம் மக்கள். எத்தனை மக்கள் புறப்பட்டாங்க? ஆனால் இங்கே வந்து சேர்ந்தது யார்? எகிப்தில் புறப்பட்டாங்க எத்தனை பேர்? 10 லட்சம் மக்கள். ஆனால் கானானுக்குள்ளே பிரவேசிச்சது யார்? அவங்க ஊடால பிள்ளைய வர்றாங்க தெரியுமா? பெத்து போடுறாங்க தெரியுமா? அவங்க தான் என்ன செஞ்சாங்க? அவங்களும் ஆரோனு, ஊர், யோசுவா, இவன் தான் அங்கே புறப்பட்டவங்க. மற்றவங்க எல்லாமே ஊடால பிறந்தவங்க, மற்றவங்களாம் சின்ன பிள்ளைய. அந்த வயதானவங்க என்ன செஞ்சாங்க? அங்கே பாதியில் என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க.
பாருங்கள் எப்படி நடத்திருக்கிறாருன்னா, எப்படி பராமரிச்சிருக்கிறாரு பாருங்கள். எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க? கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. அற்புதமாக நடத்தினார், அதிசயமாக நடத்தினார். அப்படிப்பட்டவருங்க இன்றைக்கி உங்களை என்னை நடத்தாமல் இருப்பாராங்க? நடத்துவாரா? நடத்த மாட்டார்? உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தவருங்க பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை கொடுத்து நடத்துவாரா? நடத்த மாட்டாராங்க? ஏங்க கலங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வனாந்தரத்தில் நடத்தினவர். இப்போ நம்மளை சுற்றி ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, சொந்தம் இருக்குது, உறவினர் இருக்காங்க, பக்கத்தில் வயக்காடு இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்க, கடை இருக்குது, அரிசி மண்டி கடை இருக்குது, மிளகா வத்தல் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த வனாந்தரத்தில் கடையும் கிடையாது, ஊரும் கிடையாது, அரிசி கடை கிடையாது, பருப்பு கடை கிடையாது. ஆனால் என் கர்த்தர் வனாந்தரத்தில் அந்த பரலோகத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை வர வச்சு சாப்பிட்டு நடத்தினாருங்க. அப்படி நடத்துகிற தேவன் தான் உங்களை என்னை பராமரிக்கிற கர்த்தர். அப்போ நம்ம சோர்ந்து போகலாமா? கவலைப்படலாமா? அதாவது மந்தை காத்திருக்கிறது. இப்போ ஆட்டு மந்தை இருக்குது. சில பேர் மந்தை மேய்க்க புறப்பட்டு போனாங்கன்னா ஒரு வாரம் கழித்து வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? பத்திட்டே போவாங்க. ஒரு இடத்துல என்ன செய்வாங்க? அந்த மந்தையை உட்கார வச்சுட்டு நைட்டு அங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அந்த ஆடு மேய்ப்பவனுக்கு தெரியுமா, இல்லை மந்தைக்கு தெரியுமா நாளைக்கு மட்டன் கிடைக்க போகுது, அது கிடைக்குமான்னு? இல்லை. காலையில் எழுந்திரிச்சு 10 வாரம் போயிட்டே இருக்கும், அப்படியே புல்லை தின்னுக்கிட்டே போயிட்டே இருக்கும். அது உடம்பு பெருத்துட்டே போகும், சாப்பிட்டுட்டே இருக்கும். பராமரிக்கிறார். அந்த புல் பூண்டை என்ன செய்கிறார்? அந்த புல்லை விளைய வைக்கலைன்னா ஆடு திங்குமா? திங்கிற என்ன இருக்குது? ஒரு வெட்டாந்தரையில் ஒரு மண்ணு தரையில் ஆடை மேய்ச்சினா ஆடு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? ஆனால் அந்த அதினதின் காலத்தில் புல்லை விளைய வைக்கிறார், செடி கொடியை விளைய வைக்கிறாரு. அந்த ஆடுகள் சாப்பிடுது, ஆடுகள் மந்தை பெருகிட்டே போகுது. அதே போல் தான் மந்தை போல் நம்ம காத்திருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் நம்மளை பராமரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கு உண்டான காரியம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். நாளைக்கு உண்டான காரியம் என்னன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. அப்புறம் நம்முடைய கண்கள் மனிதனை ஏறெடுக்கக்கூடாது. அப்பா நாளைக்கு ஆண்டவரே விடுகின்ற பொழுது அதிகாலையில் 2 கையை உயர்த்து, அப்பா இந்த நாளுக்கு உண்டான தேவைகள் உங்களுக்கு தெரியும், நான் யாருக்கு கொடுக்கணும், என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பராமரிங்கப்பா. அப்போ நான் அப்பாட்ட கேட்குறேன். ஆதியாகமம் 45:11 உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் உனக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடி கஷ்டம் வராதபடி நெருக்கம் வராதபடி உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? எல்லாம் சொல்லுங்க. வறுமை வராத அளவுக்கு, நெருக்கம் வராத அளவுக்கு, கஷ்டம் வராத அளவுக்கு, நிந்த வராத அளவுக்கு என்னை கர்த்தர் பராமரிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்களேன். இன்றைக்கெல்லாம் நீங்கள் நாளைக்கு பிள்ளையை படிக்க வைக்கணும். இப்போ அடுத்த ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். எங்கே யார்கிட்ட பணம் வாங்குறது, யார்கிட்ட கடை வாங்குறது, இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா, அந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா, பிள்ளைக்கு அது இவ்வளோ செலவாக இருக்குது, என் பிள்ளைக்கு இவ்வளோ செலவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணலாம், நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க. இப்போ பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பண தேவையோடு நீங்கள் இருக்கலாம். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு போராட்டத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க ஆதியாகமம் 50:21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன சொல்றாரு? நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்போ நான் பராமரிப்பேன் என்ன அர்த்தம்? பிள்ளைகளை பராமரிப்பேன் என்ன அர்த்தம்? பிள்ளைகளை பராமரிப்பேன் என்ன அர்த்தம்னே? உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான தேவைகளை நான் கொடுப்பேன். 2வது, உன் பிள்ளைக்கு என்ன தேவை, உன் பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு, உன் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் எவ்வளவு, உன் பிள்ளை எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், உன் பிள்ளை எங்கே படிக்க வைக்கணும், உன் பிள்ளைக்கு உண்டான செலவு என்ன, அது எல்லாத்தையும் நான் தான் கொடுத்து உன் பிள்ளையை நடத்த போகிறேன், ஒழிஞ்சு நீ கிடையாது. இன்னைக்கு சொல்லிட்டாருங்க. இன்றைக்கி ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் தேவையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன செய்வேன்? இந்த வசனத்தை பிடிச்சிக்கொள்ளுங்க. பிள்ளைகள் தேவைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வசனத்தை பிடிங்க, வாசிங்க இந்த வசனத்தை. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினார். இப்போ நீ கர்த்தர் இதே வசனத்தை உங்களுக்கு சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க. தகப்பனே, இந்த மாதத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா தேவைகளையும், என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, என் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா செலவுகளையும் நீங்கள் சந்தித்து
வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். என் பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை சந்தித்து நடத்த போகிறீங்க. ஆதியாகமம் 50:21 படி நல்லா சொல்லுங்க. ஆதியாகமம் 50:21 படி. ஆதியாகமம் 50:21 படி என் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நீங்கள் கொடுத்து என் குடும்பத்தை பராமரிக்க போகிறீங்க. அப்போனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு, உங்கள் பிள்ளைகளுக்கு சுகம், உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு விளைவின வர அளவுக்கு பலன், உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான உற்சாகம், உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான அறிவு, உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான ஞானம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பலன், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கிற ஞாபக சக்தி, உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான அந்த படிக்கிறதுக்கு உண்டான எல்லா பண தேவைகள், எல்லா செலவுகளையும் நான் கொடுத்து உங்கள் குடும்பத்தை நான் பராமரிக்க போகிறேன். அப்பா கைத்தறி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. உங்கள் பிள்ளைக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், அவர் தான் செய்ய போகிறாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு நான் எல்லா காரியத்தையும் அவர் செய்ய போகிறார். உங்கள் பிள்ளையை பற்றி, என் பிள்ளை படித்து முடிச்சிருச்சு வேலை இல்லாமல் இருக்கா, அவர் தான், நீங்கள் ஒன்றும் கிடையாது. உனக்கு எப்போ உன் பிள்ளைக்கு செய்யணுமான செய்வேன், நான் பராமரிக்கிறேன். ஏன்னா நீ உன் பிள்ளையை அறிஞ்சு கொள்வதுக்கு முன்னாடி உன் பிள்ளையை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால் கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வசனம் எதுக்குன்னா, பிள்ளைகளை குறித்து யாராவது கலங்கி, பிள்ளைகளை குறித்து யாராவது வேதனைப்பட்டு, மகனை குறித்தோ மகளை குறித்தோ, பிள்ளைகள் படிப்பு காரியமோ, பிள்ளைகள் வேலை காரியமோ, பிள்ளைகள் ஒழுக்கம் காரியமோ, பிள்ளையோட எதிர்கால காரியமோ நீங்கள் வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நீ கவலையப்படாத. உன் பிள்ளைகளை நான் தான் கரம் பிடிச்சு நடத்த போகிறேன். உன் பிள்ளைகளை நான் தான் வளர்க்க போகிறேன். உன் பிள்ளைகளை நான் தான் போகும்போது வரும்போது கிருபையாக நடத்த போகிறேன். உன் பிள்ளைக்கு நான் தான் காண்டாம மிருகத்துக்கு கொண்டாந்து ஒத்த பலனை கொடுக்க போகிறேன். உன் பிள்ளைக்கு நான் தான் எல்லாமே. நீ வளர்க்கல உன் பிள்ளையை, நான் வளர்க்குறேன். நீ பெற்றெடுக்கல, நான் பெற்றெடுத்திருக்கிறேங்கிறார். தாயின் கருவிலை உருவாக்குன்னு அறிந்தவர். உன் பிள்ளைக்கு நான் தேவையை நான் சந்திப்பேன். உன் பிள்ளை பற்றி நீ கவலைப்படாத. ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தேவையோடு இருக்கலாம். உங்கள் பிள்ளைக்கு நாளைக்கு பீஸ் கட்டணும், நாளை கழிச்சு பீஸ் கட்டணும். அப்படின்னா இந்த ஆதியாகமம் 50:21 எடுத்துக்கங்க. ஆண்டவரே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நாளைக்கு சூழ்நிலையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாளைக்கு உண்டான தேவையில்லை என் பிள்ளையை கொடுத்து நீங்கள் பராமரித்து நடத்துங்கப்பா. அப்போ நான் 50:21. அல்லது ஆண்டவர், என் பிள்ளை படித்து முடிச்சுட்டா, ஒரு நல்ல வேலை இல்லை, ஒரு நல்ல வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், காலமும் சமயமும் போய்கொண்டு இருக்கிறது, அவனுக்கு ஒரு நல்ல வேலையை தர மாட்டேங்களா, அவனுக்கு ஏற்ற வேலையா, அவனுக்கு குணத்துக்கு பிடிச்ச வேலையா, அவன் சிந்தைக்கு அவன் எண்ணத்துக்கு உண்டான அந்த வேலையை நீங்கள் கொடுக்க முடியும் ஆண்டவரே, நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அவன் கஷ்டப்பட்டு படிச்சுட்டான், கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இப்போ வேலையில்லாமல் இருக்கான் ஆண்டவர். நீங்கள் சொல்லிட்டீங்களே ஆதியாகமம் 50:21 உன் பிள்ளையை நான் பராமரிப்பேன், உன் பிள்ளையை நடத்துன்னு சொன்னீங்களே. அப்போ இந்த வசனத்தின்படி என் பிள்ளையை நீங்கள் பராமரித்து, என் பிள்ளைக்கு நல்ல வேலையை கொடுத்து நீங்கள் பராமரித்து என் பிள்ளையை நடத்துங்க ஆண்டவரே. சொல்லி பாருங்கள், கேட்டு பாருங்கள். அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயால குணமுள்ளவர். வெட்கப்படுத்த விட மாட்டார், வெட்கப்படுத்த விட மாட்டார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கேளுங்க அப்பாவை, ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இந்த இடத்துக்கு நீங்கள் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அழைச்சி வந்திருக்கிறார். என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா அழைச்சி வந்தார்? இங்கே ஒரு சில பேர் பிள்ளைகளை குறித்து மனதுக்குள்ளே சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டிருக்கீங்க.
உங்கள் பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்கி இந்த இடத்துல உட்காந்துருந்தா உங்களுக்கு தான் கருத்து சொல்ல. யாரெல்லாம் பிள்ளைகளை குறித்து கலங்கி, பிள்ளைகளுக்கு நல்ல வேலையில் படிப்பு காரியம் எவ்வளோ தேவைகள் நீங்கள் நினச்சி வேதனைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட நினச்சி யாரும் இந்த இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, உன் பிள்ளையை பற்றி ஒரு பிட்டு கூட நீ கவலைப்படாத. இதை வாலிப வயது வரைக்கும் உன் பிள்ளையை நான் படிக்க வச்சு இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன்ல, அப்புறம் செய்ய மாட்டேனா? செய்வேன். நீ உன்னுடைய பார்வையும் உன் எண்ணமும் உன் நினைவும் எனக்கு ஒத்தாசை வரும், அவர் செய்ய போகிறாரு, அவர்னு சொல்லி அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நீ யாரையும் பார்க்காத, எந்த அதிகாரியும் பார்க்க வேணாம், எந்த ரெக்கமெண்டுக்கும் போக வேணாம். உன்னை தேடி வர வைக்க போகிறார், உன் இடத்துக்கு வர வைக்க போகிறாரு. அதான் கர்த்தர், அதான் கர்த்தர். அதை இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைய மேலே ஒரு பெரிய ஒரு மாற்றம், எஸ்தர் ராஜாத்தைக்கு காரியம் மாறுதலாக முடியும். உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்படி கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்து தேவையை சந்தித்தாலும், ஆனால் இன்னொரு பக்கம் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளாத அளவுக்கு, அந்த பலனை சுதந்திரிக்காத அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வருவான், நெருக்கத்தை கொண்டு வருவான், ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வருவான். நம்ம ஒரு நல்ல வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த வேலை கிடைக்கிற ஏதாவது தெருகள் பண்ணுவான். ஆனால் அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். கர்த்தர் செய்வார், ஆனால் அவன் வேலை இன்னொருத்தர் வருவான், எதிராளி வருவான். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, வாசிங்க 1 ராஜாக்கள் 18:4. யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். இறங்க, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்ற வசனத்தின்படி, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை பராமரிப்பேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் சொல்கிறாரு, இந்த யெசபேல் ஆவிக்கு உன்னை விலக்கி நான் ஒரு அடைக்கலத்தை கொடுத்து உன்னை என்ன செய்ய போகிறேன்? பராமரிக்க போகிறேன். பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும் நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னை காப்பாற்றுவேன், உன்னை பராமரிப்பேன் அப்படிங்கிறார். அதனால் அவன் மூலமாக பிரச்சனை வந்துருச்சு, இவன் மூலமாக பிரச்சனை வந்துருச்சு, இவன் மூலமாக நெருக்கம் வந்துருச்சு, எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதில்ல, எனக்கு எதிராளி நிறையா இருக்காங்க. கவலையே படாதீங்க. எதிராளி ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களை என்ன செய்ய நடத்திக்கிட்டே இருக்கிறார், கைவிடவே மாட்டார். இப்போ நம்ம ஊழியம் இருக்கிறது, மாதம் 2 லட்சம் இருந்தால் தான் ஊழியம் ரன் பண்ண முடியும். டிவி மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு பக்கம் பண பிரச்சனை இருந்தாலும், ஆனால் இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாரு? நடத்திக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இதுதான் அவருடைய பராமரிக்கிறது, இதுதான் அவருடைய பராமரிப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? நினச்சி பார்க்க முடியாது, நினச்சி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்கிறாருங்க, அதிசயங்களை செய்கிறார். ஒரு பக்கம் நிந்தைகள், ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் துர்ச்செய்தி இருக்க தான் செய்யும். ஆனால் அவர் நடத்திக்கிட்டே இருப்பார். அது ஒரு பக்கம் இருக்கும், இது ஒரு பக்கம் இருக்கும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், உங்களை தலை நிமிர பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அதனால் யெசபேல் ஆவி இருக்கும், யெசபேல் ஆவி வரும். ஆனால் அது வந்தாலும் உங்கள் பக்கத்தில் பார்த்துட்டு ஓடி போயிடுவான். பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். காரணம், உங்களை நடத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ட்டு வேறு பக்கம் போயிடுவான். எதிராளி இருந்தாலும் நடத்துவேன், எதிராளி இல்லாமல் நடத்துவேன். நான் உனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையின், உனக்கு அடைக்கலம், உனக்கு கேடகம், உனக்கு பலனமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம், நான் உங்களை பராமரிப்பேன், நான் உங்களை நடத்துவேன், நான் உங்களை ஏந்துவேன், நான் உங்களை தப்புவிப்பேன், நான் உங்களை மேன்மைப்படுத்த போகிறேன், நான் அநேகர் கண்களுக்கு முன்பாக உங்களை இந்த மாதத்தில் தலை நிமிர பண்ண வைக்க போகிறேன். நீங்கள் முன் வச்ச காலை பின்னாடி வச்சிடாதீங்க, களைப்பில் கால் வச்சுட்டு திரும்பி பார்க்காதீங்க. அவருடைய அடிச்சுவடுகளை வைத்து அவரை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அந்தந்த நேரத்தில் சக்குன்னு உங்கள் கையில் கிடைக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நான் அந்த கடந்த நாட்களில் நகைப்புறம் திருப்பன்னு நினச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, இந்த மாதத்தில் திருப்ப போகிறீங்க. திருப்ப வைப்பார். அதுக்குன்னா சூழ்நிலையில் என்ன செய்வார்? அவர் உருவாக்கி தருவார். அதான் பராமரிக்கிறவர், அதான் நடத்துகிறவர். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஆனால் வேலைக்கு போனால் தான் வருமானம். ஆனால் நீங்கள் வேலைக்கு போவதுக்கு, வேலை பார்ப்பதுக்கு உங்கள் உடம்புல பலன் வேண்டுமே. நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்தா சம்பளம் வராது. 1 மாதம் வரும், 2 மாதம் வரும், அடுத்து வராது, நீ வேலையை பார்க்கல அப்படின்னு.
வேலையை ரிசைன் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் வேலை பார்க்குற அளவுக்கு ஞானத்தையும் கிருபையும் வழிநடத்தலையும் உடம்புல சுகத்தையும் உடம்புல பலனையும் கொடுக்கிறவர் கர்த்தர். சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பலனை கொடுக்கிறவர் அவர் தான். அதுதான் அந்த பலன் வந்தால் பராமரிக்கிறார் உங்களை. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்து எப்படி பராமரிப்பார்னா, எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் பராமரிப்பார். 1 ராஜாக்கள் 17:9, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இப்போ எலியாவுக்கு தெரியாது கர்த்தர் எப்படி பராமரிக்க போற, எப்படி சாப்பிட போறன்னு தெரியாது. ஆனால் அவர் சொல்லிட்டார், நீ போ, நீ சாரிபாத் எங்கள் ஊருக்கு போ, அந்த ஊருக்கு போ. அங்கே நான் ஏற்கனவே ஒரு அம்மாவை என்ன செஞ்சுட்டேன், நியமித்து வச்சுட்டேன். ஆனால் எலியாவுக்கு தெரியாது அந்த விதவை, ஒரு விதவை இருக்குது நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்க போகுது அப்படின்னா அவருக்கு தெரியாது. ஆனால் ஏற்கனவே கர்த்தர் என்ன பண்ணிட்டார், விதவை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து மதுரைக்காரன், நான் பிறந்து வளர்ந்தது மதுரை. கர்த்தர் இங்கே வா, இங்கே போ அப்படின்னார். வந்தேன். சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, உறவினர் கிடையாது, யாருமே கிடையாது, தனியாக தான் வந்தேன். சொந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாது, உறவினர் சொல்லிக்க யாரும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவங்க ஒன்றும் உதவி செய்ய போகிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, டே நம்ம குலம் கோத்திரம் என்ன, நம்ம பரம்பரை கத்தோலிக்க குடும்பம், இங்கே நம்ம சர்ச்சில் பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேரை பார்த்துருக்க, நீ சின்ன பிள்ளைலேருந்து உபதேசியாரோட நீ அங்கி போட்டு ஊழியம் பண்ணியிருக்கிற, தூபம் காட்டியிருக்க, இங்கே நம்ம குடும்பம் உனக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம், அங்கே போய் உனக்கு யாராக இருக்கா, நீ அங்கே போய் தங்காதரா, அங்கே போய் இருக்காதரா, அங்கே யார் இருக்கா உனக்கு, இந்த பங்கு தான் உனக்கு கடைசி வரைக்கும், இந்த பங்கை விட்டு வெளியே போயிடாத, இந்த ஃபாதர் இருக்கிறாரு, அந்த ஃபாதர் இருக்கா, அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க, இந்த பங்கு தான் உன்னை வளர்த்தது, இந்த பங்கை விட்டு வெளியே போயிடாத அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் கர்த்தரை கொண்டு வந்தார், கர்த்தர் நடத்துகிறார், பராமரிக்கிறார். புரியுதுங்களா? மனிதர்கள் சொல்லுவாங்க, உனக்கு அங்கே போக முடியாது, நடக்க உன்னால் சமாளிக்க முடியாது. மனுஷன் சொன்னாங்க, நீங்கள் என்றைக்கெல்லாம் இங்கே வருவாடா, என்றைக்கெல்லாம் வருவேன், இங்கே உதவி கட்டு வருவேன், பார்த்துக்கிறேன்டா அப்படின்னாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், இப்போ வந்து அவங்க தான் என்கிட்ட உதவி கட்டு வரும்படி கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி அமைச்சிருக்கிறார். அதான் அவர் பராமரிக்கிறது. அவர் பராமரித்தா அற்புதமாக இருக்கும், அவர் பராமரித்தா அதிசயமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். அதனால் எசபேல் ஆவியிலிருந்து விலக்கி, ஆபத்திலிருந்து விலக்கி அடைக்கலத்தை கொடுத்து பராமரிக்கிற தேவன் நம்மோடு என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இந்த எலியாவுக்கு ஒரு விதவையை, ஒரு லேடிஸை ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். அது விதவையை, ஒத்த மகனோடு இருக்க அந்த அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் யாரை கொண்டு போஷிக்கிறாரு, அந்த தேசத்தில் பஞ்சம் வர்ற பஞ்சம். ஆனால் எலியா வந்து அந்த அம்மா கொண்டு என்ன செய்யறாரு, சாப்பாட்டுக்கு வழியை பண்ணுறாரு. அந்த அம்மாவுக்கு வெளியே கொண்டு போய் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை வந்து ஒரு விதையை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கு, அந்த அம்மா உனக்கு உதவும் கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு எலியாவை கொண்டு உதவி பண்ணுறாரு. எப்படி? இந்த அம்மா ஒரு அடையை கொடுத்துச்சு, ஒரே ஒரு அடை சாப்பிட்டுச்சு. கடைசியில் நடந்த காரியம் என்ன, அந்த அம்மா வீட்டில் மாவு டப்பா இருக்குது, எண்ணெய் டப்பா இருக்குது. அந்த மாவு டப்பாவில் மாவு உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. பார்த்துக்கொள்ள, மாவு உற்பத்திகிட்டே இருக்குது. அந்த மாவு உற்பத்தியாகிற மாவு இந்த சொந்த பந்தம் உறவு எல்லாம் சாப்பிட்டாங்களாம் வருஷக்கணக்காக. இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஒரே ஒரு அடை, ஒரே ஒரு தோசை, ஒரே ஒரு தோசை. அதுக்கு பேர் அடைன்னு சொல்கிறாங்க, அடை தோசை. அந்த அடை தோசை ஒன்று தான். அந்த அம்மா சொல்லுது, ஐயா என்கிட்ட ஒரு பிடி மாவு, கொஞ்சோண்டு எண்ணெயை தூக்குனா 10 சொட்டு வரும், அவ்வளோதான். இந்த ஒரு அடையை நானும் என் மகனும் சாப்பிட்டு விட்டு செத்து தொலைவேண்டா, வாழ வேணாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு அடையும் கேட்குறீங்க, இருந்தாலும் நீங்கள் தேவ மனிதன் அல்லவா அப்படின்னு சொல்லி மகன் பசியில் இருக்கிறான். அந்த ஒரு அடையை சுடுது, மகன் பார்த்துட்டே இருக்கான். ஆனால் எடுத்து எலியாவிட்ட கொடுக்குது. அவர் பிச்சு வாயில் தான் வைக்கிறாரு. அங்கே மாவு டப்பாவில் மாவு உற்பத்தி ஆகிட்டு, ஒரு அடையில் வந்த ஒரு அற்புதம். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கெலாம் வந்து நீங்கள் வந்து நம்ம ஆலயத்தில் வந்து எல்லாம் சாப்பிடுவதுக்கு ஒரு அடை போல் கொடுக்குறீங்க. நான் சொல்கிறேன், சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பஞ்சமே வராது, சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை உங்களை விட்டு என்ன செய்ய போகிறாரு, விளக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய அதிசயமாக இருக்குது. கர்த்தருக்கு கொடுக்குறவங்க யாரும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அதனால் கர்த்தர் உங்களை பராமரிக்கிறார். உங்களை பராமரித்து என்ன செய்ய போகிறார், நடத்த போகிறாரு, தலை நிமிர பண்ணுவார்.
கடைசியாக ஒரு வசனம் லூக்கா 10:34. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சத்திரத்துக்கு கொண்டு போய் என்ன செய்றாரு? காயத்தை கட்டுறார். நல்ல சமாரியன். குற்றீரமாக கொலையரமாக கிடக்கிறான். லேவியன் சமாரியன் பார்த்துட்டு கண்டுக்காம போகிறாங்க. ஆனால் இயேசு நல்ல சமாரியன். அவன் காயத்துக்கு மருந்து போட்டு சத்திரத்தில் சேர்த்து அவனை பராமரிக்கணும் எல்லா காரியத்தையும் செய்கிறாரு. அவர்தான் நல்ல சமாரியன் இயேசு. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்குமே ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல சமாரியன் இயேசு. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பார்.